உலகத்தில் உள்ள அத்தனை தமிழருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு மௌனகுரு திரைப்படத்தோட விமர்சனத்தோட வந்திருக்கிறேன். அருள்நிதி, இனியா, உமாரியாஸ் கான், ஜான் விஜய், நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். நிறைய பேர் நடிச்சிருக்கிற படம். தமன் இசையமைச்சிருக்காரு. பாடல்கள் பேக்ரவுண்ட் ரெண்டுமே. இதோட சினிமாட்டோகிராஃபி படி அதுக்கப்புறம் மகேஷ் முத்துசாமி அப்படின்ட்டு, இதனுடைய எடிட்டிங் ராஜா முகமதுன்ட்டு, டைரக்ஷன் சாந்தகுமார்னு புது டைரக்டர், டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர். ஒரு சாதாரண மாணவன், அவனுக்கும் ஒரு ரொம்ப பொறுக்கி போலீஸுக்கும் லைஃப் கிளாஸ் ஆச்சுன்னா அது மூலமா லைஃப் எப்படி எப்படிலாம் அந்த மாணவனுக்கு மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. ஒரு அழகான சிலந்தி வலை போல பின்னப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர். இந்த படத்தினுடைய ஹீரோ அன்டவுட்லி டைரக்டர் சாந்தகுமார் தான். அதாவது படம் பூராமே பார்த்தீங்கன்னா கதைகள் கிளைகளா பிரியும். அந்த கிளைகளா பிரியறப்பவே அந்த அந்த டைரக்டருடைய டேலண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கிளைகள் பிரியறப்ப ஒரு கிளை மறந்தாலும் நீங்க படத்துல கடைசியில் கன்வின்சிங்கா ஒரு எண்டிங் கொடுக்க முடியாது. ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. அப்படின்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம் போயிட்டே இருக்கும், அதுக்கு சைடில் சில ஸ்டோரிகள் நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு டவுட் வர வைக்கிறதுக்கு, அதாவது நம்மளை பிஸியா, நம்ம மைண்டை பிஸியா வச்சிருக்கிறதுக்கு சில டைவர்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. அதாவது ஒரு அக்யூஸ் கிரைம் த்ரில்லர்னாலே எப்படி ஆள் காட்டுறது தானே. ஸோ இவனா அவனா அப்படிங்கிறப்போ அந்த இவனா அவனா அப்படிங்கிற விஷயத்த நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. ஸோ ஒரு சாதாரண மைண்ட் நல்லா யோசிக்கும். ஓ, இவன் பண்ணியிருப்பானா, அவன் பண்ணியிருப்பானா, இல்லை இவன் பண்ணியிருப்பானா அப்படின்ட்டு ஒரு உள்ள மிச்ச வேற எலிமெண்ட்டும் உள்ள வச்சிருப்பாரு. ஆக எப்படி சொல்றது, ஒரு ஐபோன் எப்படி வெளியில பார்த்தா சாதாரணமா இருக்குது, உள்ள அவ்வளோ காம்ப்ளெக்ஸா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த படம். எப்படின்னா ஒரு சாதாரண சிம்பிள் மீடியம் பட்ஜெட் படம் அப்படின்னாலும் இது எந்த ஹை பட்ஜெட் படத்துக்கும் குறைந்தது இல்லை. ஏன்னா அவ்வளோ தெளிவான ஒரு ஸ்டோரி. பெர்ஃபார்மன்ஸ், ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் அருள்நிதி ஆகட்டும், உமாரியாஸ் கான் ஆகட்டும், அருள்நிதி எல்லாம் ரொம்ப லிட்டரலா வேர்வை சிந்திருக்காரு படத்துல. கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்வை ஊத்தும். அருள்நிதிக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, ஆள் ரொம்ப ஹைட்டு, ஆள் நல்லா இருக்காரு, இன்னும் கொஞ்சம் ஆள் ட்ரிம் பண்ணணும். நீங்க ட்ரிம் பண்ணீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க அருள்நிதி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அருள்நிதியோட அந்த, ஏன்னா மற்ற படங்கள் பார்த்ததே இல்லை அருள்நிதியோடது, இதான் முதல் பார்க்குறேன். ரொம்ப அழகா அளந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நடிச்சுட்டு வீரவசனங்கள் பேசாம. ஏன்னா அவர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுங்காட்டிக்கு ஒரு ஃபைட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் டேரக்டரை. பட் அது பண்ண விரும்பாம கதை மேல் நம்பிக்கை வச்சு ஒரு சண்டைனாலும் சாதாரண ஒரு சண்டை காட்சி எப்படி இருக்குமோ அது மாதிரி, ஒரு காமெடினாலும் ஒரு சாதாரண காமெடி, அதாவது காமெடி பண்ணணும்னு பண்ணாம சும்மா கழுத்து வலிக்கு இந்த பக்கம் வாங்க அப்படிங்குவாரு. அதே மாதிரி அழகான சின்ன சின்ன டைலாக்கள் நிறைய இடத்துல பேசுவாரு. அந்த அந்த டைலாக்கள் எதுவுமே டைலாகா தெரியாது நமக்கு. அவருடைய வாழ்க்கையில ஒரு சாதாரண மாணவன் அந்த சிச்சுவேஷன்ல என்ன பேசுவாரோ அதுதான் அவரோட டைலாகா இருக்கும். ஸோ அந்த விதத்துல சாந்தகுமார் எல்லா பக்கமும் ஸ்கோர் பண்றாரு. உமா ரியாஸ் கான் வாவ். அதே மாதிரிதான் ஜான் விஜய், ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பெரிய வாவ். ஜான் விஜய் அப்படிங்கிறது அந்த ஒரு மோசமான போலீஸ்காரரை அவர் போலீஸ்காரர் தான் பார்க்க முடியுது இல்லையோ, வேற எதுவாகவும் நம்மளால பார்க்க முடியறது இல்லை. ஸ்டார்டிங் டு கடைசி வரைக்கும் அந்த மிடுக்கு, அவர் போதையில் இருக்கிறப்போ அந்த 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 தெனாவட்டு, ஒரு போலீஸ்காரன் பேசுற அந்த தெனாவட்டு, அதே மாதிரி அந்த கிரைம், அந்த கண் அசைவுகள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஜான் விஜய் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கீங்க ஜான் விஜய். உமாரியாஸ் கான் ஒரு பிரெக்னென்ட், இது ஒரு காப்பா வருவார். ஒரு 6 மாசம் கர்ப்பிணின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த காப்பு வேலை பார்ப்பாங்க. ரொம்ப புதுமை இது. தமிழ் சினிமாக்கெல்லாம் புதுமை. ஏன்னா இப்படி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ரொம்ப சிம்பிளா அந்த மூஞ்சி மேக்கப் இல்லாம அந்த பேச்சும் சரி, அது ஒரு போலீஸ்காரருக்கான அந்த மூஞ்சி, அந்த குரூரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூஞ்சியில, அதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க உமா ரியாஸ் கான்? ஏன்னா சும்மா உங்களோட இது காமெடி இல்லை அப்படிங்கிறது கிளியரா இந்த படத்துல தெரியுது.
இன்னும் வந்து நல்ல கேரக்டர் ரோல்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் உங்களுக்கும் வந்து ஒரு தனி இடம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. பாடல்கள், பின்னணி இசை தமிழ் பண்ணியிருக்காரு. ரொம்ப தெளிவாக படத்துக்கு என்ன அளவாக தேவையோ அது பண்ணியிருக்காரு. பாடல்கள் இன்னும் கொஞ்சம் மனைத்தோட மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கும்போது வந்து இசை வந்து ஆகமத்தில் வந்து சிறப்பான இசை அப்படின்ட்டு வந்து நிச்சயமாக சொல்லிடலாம். ராஜமோகனுடைய எடிட்டிங் வந்து படத்தினுடைய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எடிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த கதனுடைய ஓட்டத்தை வந்து பாதிக்காத மாதிரி ரொம்ப தெளிவாக கட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் வந்து போர் அடிக்கிறதுக்கு, ஏன்னா பின்பாதிலாம் பார்த்தீங்கன்னா பாட்டுகள்லாம் பெருசாகவே இல்லை. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட்டுங்கிறதே இல்லை. ஒரு த்ரில்லருங்கிறது அப்படியே ஒரு நல்லா டீப்பாக போகுது. ஸோ டீப்பாக போகிறப்போ வந்து அதுக்கான எடிட்டிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் வந்து கடைசி வரைக்கும் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க. இனியா வந்து ஒரு நல்ல கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கேரக்டர் ரோலுக்கு முக்கியத்துவம் வந்து ஒரு இதுலெல்லாம் மேக்கப்பே பண்ணல. ஸோ கேரக்டர் ரோலில் வந்து நான் நடிப்பேன் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு அவங்க சினிமாக்கான புரிதல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக வந்து அவங்களும் வந்து இன்னொரு அவங்க கேரியரில் வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்தினுடைய கதாநாயகிங்கிறது கதை தாங்க, வேற யார் எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக பின்னப்பட்ட கதை. இன்னும் நிறைய சின்ன சின்ன ரோல்கள் இடையில இருக்குது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக, ஒரு குரூரமான காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒருத்தர் வருவார், அப்படி ஆள் கருப்பாக ஒருத்தர் வருவார். நல்ல ஆக்டிங், தெளிவான ஆக்டிங். அதே மாதிரி ஃபாதர் வர்றாரு, அவங்க பையன், அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டுடைய அந்த ஆழத்தினால வந்து எல்லா ரோல்களுமே வந்து சிறப்பாக தான் தெரியுது. அப்படியே எதுவுமே வந்து மட்டமாக தெரியல. அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு ஜாலிங்கிறது எப்படி சொல்றது, ஒரு எமோஷனல் ரைடு. அந்த என்ன ஒரு இதுனா, இந்த மாதிரி படங்கள் வந்து பெருசாக பேசப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தேடி போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி படங்கள்லாம். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இன்னும் பெருசாக வந்து மார்க்கெட் பண்ணப்படணும். ஏன்னா நல்ல படங்கள் மார்க்கெட் பண்ணினா தான் மக்களுக்கு நல்ல ரசனை வளரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பெருசாக மார்க்கெட்டிங் இல்லாதது வந்து கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. ஆனால் படம் ஆகமத்தில் வந்து ஒரு சூப்பரான பேக்கேஜ். ஒரு த்ரில்லரை, தெளிவான த்ரில்லரை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் மறக்காமல் போய் பாருங்கள் இன் தியேட்டர். ஏன்னா இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். அருள்நிதி எப்படியோ பரவாயில்ல, அப்படி இப்படி வந்துட்டீங்க, ட்ராக்ல வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் இந்த ஸ்பிரிட்டை விட்டுறாம சும்மா கமர்ஷியல் படத்துலாம் நடித்து உங்களோட எனர்ஜியும் உங்களுடைய டேலண்ட்டையும் வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் மோர் தென் கதையம்சம் உள்ள படங்களில் வந்து இனி வரும் காலத்தில் நடித்து நல்ல இடத்துக்கு வருவீங்கன்னு வந்து நாங்கள் எல்லாரும் வந்து மனதார நம்புகிறோம். அவ்வளோதான் நேயர்களே இன்னைக்கான விமர்சனம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்க. மறந்துட்டேன்ல, இந்த படத்துக்கான என்னுடைய மார்க் இதுக்கு வந்து நிச்சயமாக வந்து 3.75 5க்கு நிச்சயமாக தரலாம். 1.25 அப்படிங்கிறது என்னன்னா கொஞ்சம் வேகாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கடைசியில் வேகனா அப்படிங்கிறது எப்படின்னா பியூர் த்ரில்லர். ஸோ கொஞ்சம் ஒரு மசாலா எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு தரமான படம், போய் பாருங்க. நான் சொல்கிற மாதிரி 3.75 இல்லை 5 மார்க்கோ ஒரு மார்க் ஏதாவது. ஜென்ரலாக ஒரு படம் பார்க்குறப்ப வந்து ஒரு தெளிவான சூப்பரான ஒரு படம், போய் பாருங்க. லைக் பண்ணுங்க, கீழே லைக் பட்டன் இருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை, விமர்சனங்களா, கமெண்ட்டுகளா பதிவு செய்யுங்க கீழ் செக்ஷனில். ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு தான் நான் வாழ்கிறேன். உங்களுக்கு கொடுக்கும் ஆதரவுக்கு வந்து எப்படி வந்து கைமாறு செய்வேன்னு எனக்கே தெரியல. மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் உங்களை வெகு விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.